வெல்கம் டு சிவசுஜி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த ஜியாகிரஃபியில் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதில் நம்ம 2 பிரிவுகள் பார்த்தாச்சு. இங்கே இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பில் இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து இப்போ தீபகற்ப பீடபூமி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது. இது எவ்வளோ கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. நாட்டுடைய மொத்த பரப்பளவில் இது பாதி இருக்குது. அப்போ இந்தியாவின் இயற்கை பிரிவுகள் 5ல் எது நாட்டின் மொத்த பரப்பளவில் பாதியை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய இயற்கை பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா தீபகற்ப பீடபூமிகள் தான். தீபகற்ப பீடபூமி ஒரு தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய வடக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கில் ஆரவல்லி மலைத்தொடர், வடக்குலையும் வட கிழக்குலையும் பண்டல்கண்ட் உயர்நிலப்பகுதி, வடக்குலையும் வட கிழக்குலையும் பண்டல்கண்ட் உயர்நிலப்பகுதி, வடமேற்கில் ஆரவல்லி மலைத்தொடர், வடகிழக்கில் பண்டல்கண்ட் மட்டும் இல்லை கைமூர் ராஜ்மஹால் குன்றுகள், அப்புறம் மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு மேற்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை. வடக்கு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. வட மேற்கே அப்படின்னா ராஜஸ்தான் வருமா, ஸோ அப்போ ஆரவல்லி மலை தொடர். வடக்கு மற்றும் வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பண்டல்கண்ட் உயர்நிலப்பகுதி, கைமூர் ராஜ்மஹால் குன்றுகள். ஓகேவா? இந்த பீடபூமியின் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் மட்டத்திலேருந்து 600 மீட்டர் உயரம் ஆனைமலையில் அமைந்துள்ள ஆனைமுடி சிகரம் இந்த பீடபூமியின் தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம். தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் எது? ஆனைமுடி சிகரம். இது எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னா 2695 மீட்டர். 2695 மீட்டர் உயரம் இருக்குது. இந்த பீடபூமி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சரிவாக இருக்கான். கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாக இருக்குது. ஆறுகள் இருக்கு இல்லையா, அதோட மூப்பு நிலை காரணமாக அகலமான ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நர்மதா ஆறு இருக்கு இல்லையா, அது இந்த தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிக்குது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்போ நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. வடபகுதியை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னு அழைக்கிறாங்க. வடபகுதியை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா வடபகுதியை மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னு அழைப்பார்கள். அப்போ விந்திய மலைக்கு தெற்கு பகுதியில் பாயிற ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா. இதெல்லாம் என்னது? கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும். என்னென்ன? கோதாவரி, மகாநதி, காவிரி, கிருஷ்ணா. இது எல்லாமே கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. அப்போ மேற்கு நோக்கி பாயிற ஆறுகள் என்ன அப்படின்னா நர்மதை, தபதி, மாஹி. இது மேற்கு நோக்கி பாய்ஞ்சு அரபிக்கடலில் போய் கலக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த தக்கான பீடபூமியை வடபகுதியை மத்திய உயர்நிலம் அப்படின்னும் தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னும் இந்திய தீபகற்பம் இருக்குல்லையா, தீபகற்ப பீடபூமி வடபகுதி மத்திய உயர்நிலம், தென்பகுதி தக்கான பீடபூமின்னு பிரிக்கிறாங்களா. அந்த மத்திய உயர்நிலங்களை பார்க்கலாம். ஸோ இது நர்மதை ஆற்றுக்கும் இது 2ஆக பிரிக்குதுல, நர்மதை ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையில இது அமைஞ்சிருக்கான். ஸோ இந்த பகுதியுடைய வடக்கு வடமேற்கு எல்லையில் தான் ஆரவல்லி மலைத்தொடர் அமைஞ்சிருக்கு. அப்போ மத்திய உயர்நிலங்களோட வடக்கு வடமேற்கு எல்லை பகுதியில் தான் என்ன அமைஞ்சிருக்கு? ஆரவல்லி மலைத்தொடர் அமைஞ்சிருக்கு. இந்த மலைத்தொடர் வடமேற்கா குஜராத்லேருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் 700 கிலோமீட்டர் இருக்குது. வடமேற்கா குஜராத்தில் இருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் 700 கிலோமீட்டர் இருக்குது. இந்த மத்திய உயர்நிலமில் உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய உயரமான சிகரமான குருசிகார்.
இது எவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னா 1722 மீட்டர். ஜென்ரலாக தீபகற்ப பீடபூமியில் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி சிகரம். அது வந்து 2695 மீட்டர் இருக்குது. 2695 மீட்டர் இருக்குது. மத்திய உயர்நிலத்தில் வந்து எது உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய குருசிகார் சிகரம். இது எவ்வளோ ஹைட்டு அப்படின்னா 1722. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா மேற்கு பகுதியில் இருக்கிற இந்த மத்திய உயர்நிலங்கள் மாளவ பீடபூமி அப்படின்னு அழைக்கப்படுது. மேற்கு சைடில் இருக்கும்ல அந்த மத்திய உயர்நிலத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாளவ பீடபூமின்னு சொல்கிறாங்க. இந்த பீடபூமி ஆரவல்லி மலைக்கு தென்கிழக்குலையும் விந்திய மலைக்கு வடக்குலையும் வா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்று மட்டும். ஸோ அப்போ ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்குலையும் விந்திய மலைக்கு வடக்குலையும் அமைஞ்சிருக்கு. சம்பல், பீட்வா, கென் இந்த மாதிரி ஆறுகள்லாம் இந்த பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றோடு கலக்கிறது. சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் இந்த பீடபூமியில் பாய்ஞ்சு யமுனை ஆற்றுடன் கலக்கின்றது. என்னென்ன ஆறுகள்? சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் யமுனை ஆறோட போய் கலக்கிறது. ஓகேவா? மாளவ பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதியை வந்து பாண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி மாளவ தெற்கு இந்த மத்திய உயர்நிலங்களோட மேற்கு பகுதியை மாளவ பீடபூமின்னு சொல்கிறாங்க. மாளவ பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாண்டல்கண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபகற்ப பீடபூமியை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ வடப்பகுதி மத்திய உயர்நிலம், தெற்பகுதி தக்கான பீடபூமி அப்படின்னு. அந்த வடக்கில் இருக்க மத்திய உயர்நிலங்களோட மேற்கு பகுதி மாளவ பீடபூமி. இந்த மாளவ பீடபூமியோடைய கிழக்கு தொடர் பகுதி தான் பண்டல்கண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியை என்ன சொல்கிறாங்களாம்? பாகல்கண்ட். கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட், தொடர்ச்சியை பாகல்கண்டுன்னு அழைக்கிறாங்க. சோட்டா நாகபுரி பீடபூமி மத்திய உயர்நிலங்களோட வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. மேற்கில் இருக்கிறது மாளவ பீடபூமின்னு பார்த்தாச்சு. வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிறது சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்த பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் பெரும் பகுதி இருக்குது. எங்கே இருக்குது? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும் பகுதி இருக்குது. மேற்கு வங்கம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசாவின் சில பகுதிகளையும் உள்ளடக்கி இருக்குது. இந்த பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும் பகுதி, மேற்கு வங்கம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. இங்கே இரும்பு தாது, நிலக்கரி, கனிம வளத்திற்கு வந்து புகழ் பெற்றது. இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு இது புகழ் பெற்றதான். அடுத்து தக்கான பீடபூமி. இப்போ தக்கான பீடபூமி வந்து தீபகற்ப பீடபூமியில் எது பெரிய இயற்கை அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தக்கான பீடபூமி. இந்தியாவோட இயற்கை அமைப்பில் எது பெரிய இயற்கை அமைப்பு? தீபகற்ப பீடபூமி. அப்போ தீபகற்ப பீடபூமியில் வந்து எது பெரிய இயற்கை அமைப்புனா தக்கான பீடபூமி. ஜென்ரலாக தீபகற்ப பீடபூமியுடைய பரப்பளவு எவ்வளவு? 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஆனால் அதில் வந்து மத்திய உயர்நிலம் இதில் 2 இருக்கு இல்லையா, அதில் தக்கான பீடபூமி தான் பெருசு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கும். மொத்தமாக தீபகற்ப பீடபூமி 16 லட்சம் சதுர கிலோமீட்டரா, அதில் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் இது மட்டுமே இருக்குது. ஸோ தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியின் மிகப்பெரிய இயற்கை அமைப்பு. தோராயமாக முக்கோண வடிவத்தில் இருக்குது. ஸோ வட மேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலைத்தொடரும், வடக்கில் மகாதேவ் மைக்காலா குன்றுகளும். வட மேற்கில் விந்திய சாத்புரா மலைத்தொடர், வடக்கில் மகாதேவ் மைக்லா குன்றுகளும், வட கிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளும். என்னென்ன நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. வட மேற்கில் விந்திய சாத்புரா, வடக்கில் மகாதேவ் மைக்லா, அதுக்கப்புறமா வட கிழக்கில் ராஜ்மஹால் குன்று, மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அவ்வளோதான். 500 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து உயரம். அப்போ தக்கான பீடபூமியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இருக்கா. ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் இது வந்து தீபகற்ப பீடபூமியோட மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது. ஸோ மேற்கு கடற்கரைக்கு இணையாக
அரபிக்கடல் பக்கம் இந்த கேரளா இந்த சைட்லாம் நமக்கு வரும்ல அந்த பார்டர் இந்த மேற்கு சைடில் மேற்கு கடற்கரைக்கு அப்படியே இணையாக செல்கிறதாம். இந்த மலையுடைய வடபகுதியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சயாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வருதா அதோடைய வடபகுதியை என்ன சொல்கிறாங்க சயாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போக போக அதிகரிச்சுக்கிட்டே போகுமா மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை இது எல்லாமே சந்திக்கிற இடத்துல தான் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை எல்லாமே சந்திக்கிற பகுதியில் தான் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. கொடைக்கானல் வந்து எங்கே இருக்குது? பழனி மலையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை கொடுத்துருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியோட கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு. தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்காக வந்து தீபகற்ப பீடபூமியோடைய கிழக்கு விளிம்பு பகுதியில் இருக்கான். இதை என்ன சொல்கிறாங்க? பூர்வாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட வடப்பகுதியை என்ன சொல்கிறாங்க? சயாத்ரி. கிழக்கு தொடர்ச்சி மலைகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூர்வாத்ரி. இப்போ நம்ம வீட்டில் தாத்தாலாம் கிழவன்மார்கள் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ பூர்வாத்ரி நம்மளோட பூர்வ குடிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பூர்வாத்ரி அப்படின்னு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாயாத்ரி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இருக்க நீலகிரி மலையில் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்கே ஒன்றாக இணையுது அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இருக்க நீலகிரி மலையில் தான் ஒன்றா ஜாயின் ஆகுதான். கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் எங்கே ஒன்றா ஜாயின் ஆகுது அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் நீலகிரி மலையில் ஒன்றிணைகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை போல கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகள் அல்ல. ஆல்ரெடி நம்ம வந்து இமயமலை பார்க்கும்போது எது தொடர்ச்சியான மலைகள் எது தொடர்ச்சி இல்லாத மலைகள்னு கீவேர்டு வச்சு படித்தோமா? அப்போ அதில் எது தொடர்ச்சியான மலைகள்? தொடர்ச்சியான மலைகள்னால் பெரிய இமயமலைகள் இமாத்திரி. தொடர்ச்சியற்ற மலைகள் அப்படின்னா வெளி இமயமலைகள் சிவாலிக். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியானது கிடையாது அப்படின்றாங்க. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை தான் என்னது? தொடர்ச்சியான மலை. இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் கிழக்கில் சூரியன் ஒரு நாள் முன்ன பின்ன கூட உதிக்கும். ஆனால் ஈவினிங் மட்டும் பாருங்களேன், நம்ம வேலை முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகிற மாதிரி கரெக்ட் டைமாக போயிடுவாங்க. அப்போ மேற்கு வந்து தொடர்ச்சியான மலை, கிழக்கு வந்து தொடர்ச்சி அற்ற மலை. ஓகேவா? அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியான மலைகள் அல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி இந்த ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக அது காட்சியளிக்கிறனால தான் அது தொடர்ச்சியான மலையாக இல்லை. அதுக்கான காரணம் என்ன? கூற்று காரணம்ல வச்சுருவாங்க. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகள் அல்ல. காரணம் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி இந்த ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்று காரணம் நம்ம சரின்னு போடணும். அந்த மாதிரி ஆங்கிளில் இதை நம்ம படிச்சுக்கிறணும். ஓகே, அடுத்து நம்ம கடற்கரை சமவெளிகள் பார்க்கலாம். கடற்கரை சமவெளிகள் இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தை உடைய வடக்கு தெற்கு அமைஞ்சிருக்க கடற்கரையால் சூழப்பட்டிருக்கு. இங்கே சமவெளிகள், ஆறுகள், கடல் அலைகள் இதெல்லாம் இந்த கடற்கரை சமவெளிகள் இருக்கு இல்லையா? இந்த கடற்கரை சமவெளி வந்து ஆறு, கடல் அலை இதோட அரித்தல் மற்றும் படிய வைத்தல், ஆறுகளாலையும் கடல் அலைகளாலையும் அரித்தல் அப்புறம் படிய வைத்தல் இந்த செயல்களால் தான் இந்த கடற்கரை சமவெளி உருவாகியிருக்கு. ஓகேவா? ஆறுகளாலையும் கடல் அலைகளாலையும் அரித்தல் படிய வைத்தல் இந்த ரெண்டு செயலால் உருவாகியிருக்கு. இந்த கடற்கரை சமவெளிகளை ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. மேற்கு கடற்கரை சமவெளி அப்புறம் கிழக்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைஞ்சிருக்கு. மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. வடக்கில் ராணாப் கட்ச் அதாவது குஜராத் கிட்ட அங்கேருந்தோ தெற்கில் கன்னியாகுமரி
ஸோ இது வந்து 10 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்குது. இந்த சமவெளியில் மணல் கடற்கரை, கடற்கரை மணல் குன்றுகள், களிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குன்றுகள், சரளை மணல் மேடுகள், இந்த மாதிரி நிலத்தோற்றங்கள் எல்லாமே இதில் இருக்காம் மேற்கு தொடர்ச்சி மலையில். மேற்கு கடற்கரையுடைய வடபகுதியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு கடற்கரையோடைய வடபகுதியை என்ன சொல்கிறாங்க? கொங்கண கடற்கரை. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையோட வடபகுதியை என்ன சொல்லுவாங்க? சயாத்திரின்னு சொன்னாங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலைகளை வந்து என்ன சொன்னாங்க? பூர்வாஞ்சல்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ மேற்கு கடற்கரையுடைய வடபகுதியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மத்திய பகுதியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனரா கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. வடபகுதியை கொங்கண கடற்கரை, மத்திய பகுதியை கனரா கடற்கரை. இதுவும் வந்துட்டு இந்த அகலம்லாம் வேண்டாம். இந்த தெற்கு பகுதியில் மலபார் கடற்கரை அப்படின்னு இது அழைக்கப்படுகிறது. அப்போ வடபகுதி கொங்கண கடற்கரை, தெற்கு பகுதி மலபார் கடற்கரை, மத்திய பகுதியை கனரா கடற்கரைன்னு சொல்கிறாங்க. ஆழமில்லாத பல காயல், உப்பங்கழி, மணல் குன்று இதெல்லாம் இந்த கடற்கரை பகுதியில் காணப்படுகிறது. வேம்பநாடு ஏரி இங்கே இருக்க முக்கியமான காயல் ஏரி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட் கொஸ்டின். வேம்பநாடு ஏரி இங்கே இருக்க முக்கியமான காயல் ஏரி. ஓகே, நெக்ஸ்ட்டு கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு வரைக்கும் காணப்படுகிறது. ஸோ கிழக்கு நோக்கி பாயிர ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளால் உருவானது. புதிய வண்டல் படிவுகளால் வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டுள்ளது. மகாநதி, கிருஷ்ணா நதி இதுக்கு இடைப்பட்ட பகுதியை என்ன சொல்கிறாங்க? வட சர்க்கார் அப்படி சொல்கிறாங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை வட சர்க்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆறுக்கு இடைப்பட்ட பகுதியை சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும், மகாநதி கிருஷ்ணா வட சர்க்கார், ஓகேவா? கிருஷ்ணா காவிரி சோழமண்டல கடற்கரை. காவிரி பூம்பட்டினம் சோழர்களோட தான். அப்போ கிருஷ்ணா காவிரிக்கு வந்தார்னா சோழமண்டல கடற்கரை, கிருஷ்ணா மகாநதிக்கு போயிட்டார்னா வட சர்க்கார். ஏன்னா அது ஒரிசா பக்கம் போயிடுமா. அப்போ கிருஷ்ணா மகாநதினா வட சர்க்கார், கிருஷ்ணா காவிரிக்கு வந்தார்னா சோழமண்டல கடற்கரை. மகாநதி டெல்டாவுக்கு தென்மேற்கே அமைந்துள்ள சிலிக்கா ஏரி மிகப்பெரிய காயல் ஏரி. கிழக்கு கடற்கரை சமவெளியில் சிலிக்கா ஏரி. ஓகே, ஸோ மிகப்பெரிய காயல் ஏரி. அப்போ மேற்கில் வேம்பநாடு ஏரி, கிழக்கில் சிலிக்கா ஏரி. சிலிக்கா அப்படின்னா கிழக்கு, வேலை வரட்ட சுழிக்கும்னா மேற்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? வேறு வழி இல்லை. ஓகே, அப்போ சிலிக்கா ஏரி இந்தியாவிலேயே மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னா சிலிக்கா ஏரி. ஓகேவா? ஓகே, இந்தியாவிலேயே மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையில் கொள்ளேறு ஏரி அமைந்துள்ளது. கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில கொள்ளேறு ஏரி இருக்குது. ஓகேவா? தமிழ்நாடு ஆந்திராவுக்கு இடையில பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையிலனா கொள்ளேறு ஏரி, தமிழ்நாடு ஆந்திரா இடையிலனா பழவேற்காடு புலிக்காட் ஏரி. ஓகே, இதெல்லாம் முக்கியமான ஏரிகளாகும். அடுத்தது நம்ம தீவுகள் பார்க்கணும். ஸோ தீவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அப்புறம் லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லி 2 தீவுகள் வந்து இந்தியாவில் அமைந்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்புறம் லட்சத்தீவுகள் அப்படின்னு 2 தீவுகள் இந்தியாவில் அமைந்துள்ளது. இந்த தீவுகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 572 தீவுகளை கொண்டது எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவு. அது வங்காள விரிகுடாவில் இருக்குது. இந்தியாவுடைய தென்கோடி முனை அங்கே தானே இருக்குது. 6 டிகிரி எத்தனை வட அச்சம் பார்த்தோம்? 6 டிகிரி 7 அஞ்சா? ஒரு நிமிஷம் நான் அப்படி இருங்க, நான் உங்களுக்கு ஒரு தடவை அதை கிளாரிட்டியாக சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு அப்பப்போ ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை. அப்போ தான் நமக்கு மைண்டில் நிற்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய தென்கோடி வந்து நம்ம அந்தமான் நிக்கோபரில் இருக்குதுன்னு பார்த்தோமா. 6 டிகிரி 45 வட அச்சம், 6 டிகிரி 45 வட அச்சம் அந்தமான் நிக்கோபரில். ஓகேவா? ஸோ அப்போ 572 தீவுகளை கொண்டிருக்கு. 27 தீவு கூட்டங்களை கொண்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா லட்சத்தீவுகள். 572
லாஸ்ட்டில் இருக்க 72 திருப்பி போட்டால் 27. அப்போ 572 தீவுனா அந்தமான் நிக்கோபார் தீவு, 27 அப்படின்னா லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகள் எங்கே இருக்குது? அரபிக்கடல். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எங்கே இருக்குது? வங்காள விரிகுடா. இதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எதன் மூலமாக உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா புவியுடைய உள் இயக்க விசைகள் அப்புறம் எரிமலை இதனால் உருவானது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எதனால் உருவானுச்சு அப்படின்னா புவியோட உள் இயக்க விசை மற்றும் எரிமலைகளால். இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே ஒரு எரிமலை எது அப்படின்னா பாரன் தீவு. அது அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் தான் இருக்குது. இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாரன் தீவு. செயல்படும் எரிமலை எங்கே இருக்குது? அந்தமான் தீவு கூட்டத்தில் இருக்க பாரன் தீவில் தான் செயல்படும் எரிமலை இருக்குது. ஓகே, அந்தமான் தீவு கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரோட மேல் பகுதியாக அமைஞ்சிருக்கான். பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்குது. அதிக ஈரப்பதம், அதிக வெப்பம் கொண்ட காலநிலை. அதனால் நிறைய காடுகள் இருக்காங்க. இதோட பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர். இதை நம்ம ரெண்டாக பிரிப்போம். வடக்கு பக்கம் இருக்க தீவுகளை அந்தமான் அப்படின்னும், தெற்கு பக்கத்தில் இருக்க தீவுகளை நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டின் அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதோட நிர்வாக தலைநகரம் வந்து போர்ட் பிளேயரு. அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து 10 டிகிரி கால்வாய் பிரிக்குது. அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்கள்லேருந்து 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்குது. மானெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு. ஓகேவா? அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது 10 டிகிரி கால்வாய். நிக்கோபரோட தென்கோடி முனை தான் இந்திரா முனை. இப்போ நம்ம பார்த்தோம்ல 6 டிகிரி 45 வட அச்சம். அது எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னா நிக்கோபாரோட தென்கோடி முனை தான் அந்த இந்திரா முனையா. அடுத்து லட்சத்தீவுகள். இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை அப்படின்ற பாறைகளால் ஆனது. இது வந்து 32 சதுர கிலோமீட்டர் தான். அதுதான் 8249 சதுர கிலோமீட்டர். இது ரொம்ப குட்டி, 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதோடைய நிர்வாக தலைநகரம் என்ன அப்படின்னா கவரட்டி அப்படின்றது இதோடைய நிர்வாக தலைநகரம். அதோட தலைநகரம் என்ன? போர்ட் பிளேயர். ஓகேவா? ஸோ இந்த லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவுலேருந்து பிரிக்குது. லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவுலேருந்து பிரிக்குது. லட்சத்தீவு கூட்டம் எப்படி 8 டிகிரி கால்வாய் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம லட்சமாக சம்பாதிச்சாலும் 8 போட்டால் தான் மாலத்தீவுக்கு வந்து நமக்கு போயிட்டு வர்றதுக்கு லைசன்ஸ் தருவாங்க. அப்போ மாலத்தீவுக்கு போயிட்டு வர்றதுக்கு லைசன்ஸ் வேணும் 8. ஓகேவா? 8 போட்டால் தானே லைசன்ஸ் கிடைக்கும். மாலத்தீவு போக 8ஆம் நம்பர் லைசன்ஸ் வேணும். அப்போ லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவுலேருந்து பிரிக்குது. இதில் வந்து மனிதர்கள் வசிக்காத பிக்தீவு வந்து பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர் பெற்றது. மனிதர்கள் வசிக்காத பிக்தீவு பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர் பெற்றதான். இந்த லட்சத்தீவு, மினிக்காய், அமினி தீவு கூட்டங்கள் எப்போ வந்து லட்சத்தீவுன்ற ஒரே பேரில் வந்து அழைக்கப்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1973. லட்சத்தீவு, மினிக்காய், அப்புறம் அமினி தீவு கூட்டங்கள் இது வந்து எப்போ இருந்து லட்சத்தீவுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1973 மற்ற கடல் தீவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இரு பெரும் தீவு கூட்டங்களை தவிர்த்து சின்ன தீவுகள் கொஞ்சம் கிழக்கு கடற்கரை, கங்கை டெல்டா, மன்னார் வளைகுடா பகுதிகளெல்லாம் சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. அங்கெல்லாம் மனிதர்கள் வசிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த மாநிலம் தான் அந்த தீவுக்கு பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் வந்து அதை நிர்வாகம் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டன்னா? ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகால் அமைப்பு போகலாம். ஏன்னா வடிகால் அமைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நம்ம மேப் உங்கள் கையில் இருந்து படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகேவா? நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த மேப்பை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் அந்த உள்ளே இருக்க கண்டென்ட் ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேப்பை பேஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்லும்போது. சரியா? ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை ஒரு ரீகால் பண்ணிடலாம். அப்புறம் ஆறுகள் முடிச்சுட்டு அதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்தியாவில் இருக்க இயற்கை அமைப்பில் ரொம்ப பெரிய இயற்கை அமைப்பு தீபகற்ப பீடபூமிகள் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது நாட்டின் மொத்த பரப்பளவில் பாதி. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு வடக்கில் ஆரவல்லி, வட மேற்கில் வந்து ஆரவல்லி, வடக்கு மற்றும் வடகிழக்கில் பண்டல்கன் உயர்நிலப்பகுதி,
எல்லைகளை பகிர்ந்துக்குது. இங்கே இருக்க உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர் உயரமுடையது. அதுக்கப்புறம் இதில் வந்து கோண்டுவான நிலப்பகுதின்னு ஒரு பகுதி இது. இது வந்து நர்மதை ஆறு ரெண்டாக பிரிக்குது. வடபகுதி மத்திய உயர்நிலம், தென்பகுதி தக்கான பீடபூமி. ஸோ இங்கே வந்து தென்பகுதியில் பாயும் ஆறுகளான விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயிற ஆறுகளான கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காளக்கடல்லையும், அப்புறம் மேற்கு நோக்கி பாய்ந்த அரபிக்கடலில் நர்மதை, தபதி, மாகியும் இருக்குது. மத்திய உயர்நிலங்கள் என்ன அப்படின்னா நர்மதாவுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையில இருக்குது. ஸோ இது வந்து ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு இல்லையா, வடமேற்கு எல்லையில் வந்து ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது இதுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா குஜராத்லேருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்குமே இது வந்து பரவி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பாயிண்ட் அப்படின்னா இதில் உயரமான சிகரம் என்ன அப்படின்னா மத்திய உயர்நிலத்தில் ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய குருசிகார் சிகரம் தான் இதோடைய உயரமான சிகரம், 1722 மீட்டர். மேற்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய உயர்நிலங்களை மாலவ பீடபூமின்னு சொல்கிறாங்க. ஸோ அதவே வந்து கிழக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, மேற்கு பகுதியில் இந்த மத்திய உயர்நிலங்களை மாலவ பீடபூமின்னு சொல்கிறாங்க. இந்த மாலவ பீடபூமியோடைய கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட், பாகல்கண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஆறுகள் வந்து பாயுது அப்படின்னா சம்பல், பிட்வா, கென். இது போய் எந்த ஆற்று கூட கலக்குது அப்படின்னா யமுனா ரிவர் கூட கலக்குது. வேறு என்ன பாயிண்ட்டு அப்படின்னா சோட்டா நாகபுரி பீடபூமி வந்து மத்திய உயர்நிலங்களோட வடகிழக்கு பகுதி. மத்திய உயர்நிலங்களுடைய மேற்கு பகுதினா மாலவ பீடபூமி, வடகிழக்கு பகுதி அப்படின்னா சோட்டா நாகபுரி. அங்கே வந்து ஜார்க்கண்டில் மேக்ஸிமம் பிளேஸ் இருக்குது. மேற்கு வங்கம், பீகார், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் இருக்குது. இங்கே சோட்டா நாகபுரி வந்து கனிம வளம், இரும்புத்தாது, நிலக்கரி இதுக்கு புகழ்பெற்றது. தக்கான பீடபூமி வந்து தீபகற்ப பீடபூமியில் மிகப்பெரிய இயற்கை அமைப்பாக இருக்குது, முக்கோண வடிவமாக இருக்குது. இது வடமேற்கில் வந்து விந்திய சாத்புராவும், வடக்கில் மகாதேவ் மைக்லா குன்றுகளும், வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்று, மேற்கில் மேற்கு தொடர்ச்சி, கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி, 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி செல்ல அதிகரிச்சுட்டே வருது. இங்கே வந்து ஆனைமுடி சிகரம், ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலைலாம் இருக்குது. மலைவாழிடம் கொடைக்கானல் இருக்குது. அதுக்கப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அதை வந்து சயாத்ரி அப்படின்னு அதோட மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடபகுதியை சொல்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து பூர்வாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இருக்க நீலகிரி கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. அதை வந்து மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா இது ரெண்டில் வந்து எது தொடர்ச்சியற்றது அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்ற மலை, மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலை. ஏன் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்ற மலை அப்படின்னா காவிரி, மகாநதி, காவிரி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக இருக்குது. அடுத்து கடற்கரை சமவெளிகள். இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. இது எப்படி உருவாகுது கடற்கரை சமவெளி அப்படின்னா ஆறு கடல் அலை இருக்கு இல்லையா, அதோட அரித்தல் படிய வைத்தல் செயலால் உருவாகுது. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில இருக்குது. ஸோ ராணாப் கட்சிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். வேறு என்னங்க இருக்க பாயிண்ட் அப்படின்னா இதை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் மேற்கு கடற்கரையுடைய வடபகுதியை கொங்கண கடற்கரை, தென்பகுதி மலபார் கடற்கரை, மத்திய பகுதியை வந்து கனரா கடற்கரை. இங்கே இருக்க முக்கியமான ஆறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேமநாடு ஏரி. இது முக்கியமான காயல் ஏரி. அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து கிழக்கு நோக்கி பாயிற ஆறுகளோட படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளால் உருவானது தான் இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி. மகாநதியும் கிருஷ்ணாவும் வந்தால் வட சர்க்கார் இடைப்பட்ட பகுதி, கிருஷ்ணாவும் காவிரி அதோட இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. அப்புறமேட்டுக்கு இங்கே முக்கியமான ஏரி காயல் ஏரி எது அப்படின்னா அது இந்தியாவிலேயே மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. இந்தியாவில் மிகப்பெரிய காயல் ஏரியான சிலிக்கா ஏரி. அதுக்கப்புறம் கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில வந்து கொல்லேறு ஏரி இருக்குது. தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில பழவேற்காடு புலிக்கட் ஏரி இருக்குது. தீவுக்கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 தீவுக்கூட்டம் இருக்குது. அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள்னு சொல்லிட்டு 572 தீவுகளை கொண்டது அந்தமான் நிக்கோபார், 27 தீவுக்கூட்டங்களை கொண்டது லட்சத்தீவுகள். இது வந்து இந்த தீவுகள் வந்து எப்படி உருவாகுதுன்னா பூமியோட உள் இயக்க விசை மற்றும் எரிமலையால் உருவாகுது. இந்தியாவில் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாரன் தீவு.
அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எல்லா வகையான காலநிலை, அதிக வெப்பம், அதிக ஈரப்பதம், அதனால் அடர்ந்த காடுகள் இருக்குது. 8249 சதுர கிலோமீட்டர் 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. வடப்பகுதியை வந்து அந்தமான், தென்பகுதியை வந்து நிக்கோபார். இந்த தென்பகுதியில் தான் இந்திரா முனை இருக்குது. 6 டிகிரி 45 வட அச்சம். ஸோ இது அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது. தலைநகரம் போர்ட் பிளேயர். அடுத்தது லட்சத்தீவுகள். அவ்வளோதான் நாங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து லட்சத்தீவுகள் அப்படின்னா இது முருகை பாறைகளால் ஆயிருக்கு. 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அப்புறம் அங்கே வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளை 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. மான் பார்க்க 10 ரூபா டிக்கெட்டு. அடுத்து லட்சத்தீவு, இது 32 சதுர கிலோமீட்டர் முருகை பாறைகளால் ஆனது. இதோடைய தலைநகரம் வந்து கவரட்டி. லட்சத்தீவுகளை வந்து 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவுலேருந்து பிரிக்குது. மாலத்தீவுக்கு போக லைசன்ஸ் வேணும். 8 டிகிரி கால்வாய் பிரிக்குது. இங்கே மனிதர்கள் வசிக்காத பிட் தீவு வந்து பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர் பெற்றது. அப்புறம் இந்த லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு, இது எல்லாத்தையுமே 1973 3 தீவா, அப்போ 73. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அம்னி தீவு 3 தீவா, ஒரு தீவு ஆகியிருக்காங்க. அப்போ 1973 3 தீவா, ஒரு தீவா லட்சத்தீவுகள்னு அழைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்தியாவின் வடிகால் அமைப்பு பார்க்க போகிறோம். இந்தியாவின் வடிகால் அமைப்பு வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் ஏரியா இந்த லெசனில் அதுதான். ஸோ அதனால் அடுத்து நம்ம இந்தியாவின் வடிகால் அமைப்பு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.